வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவரும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. இதில் ராகுல் காந்தி அவருடைய பிரச்சாரத்துல ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு. அவர் சொல்ற சில விஷயங்கள், நேற்று கூட கன்னூஜ் தொகுதியில அகிலேஷ் யாதவ ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றாரு. அங்க சொல்றாரு, எழுதி தரேன், இனிமேல் மோடி பிரதமர் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நாட்டுல ஒரு சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொன்னது போல, சுட்டிக்காட்டினது போல 30 லட்சம் இளைஞர்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து நாங்க ரெக்ரூட்மெண்ட் கொடுக்க போறோம். ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இது எல்லாமே 2014 பார்க்கல, 2019 பார்க்கல இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸா, இந்த டைம் பாக்குறோம். ஆனா இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, களம் எந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியல. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவது இந்த தடவை ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே இந்தியாவை முழுவதும் காலால் அளந்து ஏறக்குறைய ஒரு 6000 கிலோமீட்டர் நடந்து அவர் இந்த நாட்டு மக்களை முழுவதும் நேராக தரிசித்து எல்லா செக்ஷனையும் பார்த்துட்டு வந்துட்டார். அதாவது ஒவ்வொரு செக்ஷன்லையும், அதுவும் சமூகத்தில் ரொம்ப அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய லாரி ட்ரக் டிரைவர்கள், சமையல்காரர்கள், இதை போல போர்ட்டர்கள், கூலி தூக்குற போர்ட்டர்கள், இரும்பு பட்டறைகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள், தச்சர்கள், இப்படி எல்லார்டையும் போய் அவங்களோட ஒரு நாள் இருந்து அவங்க தொழிலை செஞ்சு பார்த்து அந்த தொழிலுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இது அவருக்கு இந்த இந்தியாவை பற்றிய ஒரு பெரிய புரிதலை உண்டாக்கி இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் இதை போன்ற புரிதல் உள்ள தலைவர் வேற யாராவது இருக்க முடியவே முடியாது. மோடிக்கு மோடி ஒரு நாளும் தன்னுடைய அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு அந்த பக்கம் அவர் போனதே இல்லை. அவர் கையை ஆட்டும் போது கூட பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க, அப்பவும் கையை ஆட்டிக்கிட்டு தான் இருப்பார். அவர் ஜனங்களை நெருக்கமாக பார்த்ததோ, ஜனங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னதோ, ஜனங்கள் மக்களுக்குடைய அதை அந்த நெருக்கமாக இருப்பதற்கு அவர் முயற்சி எடுக்கலை. ராகுல் காந்திக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுனால இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த இன்புட்ஸ் இருக்குல்ல, அவருக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள், அதை வைத்து கொண்டு தான் இந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டது. ஆகவே இந்த தேர்தல் அறிக்கை மக்களோடு கனெக்டடாக இருக்கு. இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்லுகின்ற போது அவர் மக்கள் எதிரே உட்கார்ந்துருக்கிற மக்கள் மத்தியில் அவங்க கண்களில் தெரிகிற ஒளியை பார்க்கிறார், மக்கள் மக்கத்தில் இருக்கிற வரவேற்பை பார்க்கிறார், புன்சிரிப்பை பார்க்கிறார், பெண்கள் மத்தியில் இருக்கிற எழுச்சியை பார்க்கிறார். அப்போ அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை வருகிறது. இப்போது போகிற இடங்களிலெல்லாம் பல இடங்களிலே கேள்விப்படுகிறோம், பாஜக வண்டியவே தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதிப்பதில்லை, பாஜக வேட்பாளர்களை தொகுதிக்குள்ளே விடுவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மோடி அடுத்த 100 நாளுக்கு நான் செயல் திட்டத்தை வைத்திருக்கிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவருக்கும் ராகுல் காந்திக்கும் இதான் வித்தியாசம். அதாவது ராகுல் காந்தி சொல்கிற செயல் திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லுகிற செயல் திட்டம் தேர்தல் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒர்க்கிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய செயற்குழுவினுடைய அனுமதியை பெற்று கூட்டணி கட்சிகள் பலவற்றினுடைய ஒப்புதலை பெற்று அறிவிக்கப்படுகின்ற திட்டங்கள். ஆனால் மோடி என்ன சொல்றாரு பாருங்க, நான் முடிவு செய்து விட்டேன், 100 நாளில் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன், என்ன நடவடிக்கைகளை எடுப்பது என்பதை பற்றியெல்லாம் நான் இப்பொழுதே தெளிவாக இருக்கிறேன்னு பேசுறாரு. இப்போ அவருக்கு கட்சி கிடையாது, கேபினெட் கிடையாது, யார்கிட்டையும் அவருடைய கூட்டணி கட்சிகள்கிட்ட கலந்து பேச வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா அவர் நினைத்ததை முடிக்கின்ற இன்னைக்கு ஒரு ஒரு டிக்டட்டோரியல் சென்டிமெண்ட் உள்ள ஆள் அவர், சர்வதிகார மனப்பான்மை உள்ளவர் அவர். ஆக மக்கள் இப்போ அது ரெண்டு பத்துக்குள்ள மாற்றத்தை நான் என்ன செய்ய முடிவெடுத்திருக்கிறேன்னு சொல்றாரே ஒழிய என்ன முடிவெடுத்திருக்கிறேன்னு அவரால் சொல்ல முடியல. நான் அடுத்த 100 நாளுக்குள்ள செயல் திட்டத்தை தயாரித்து விட்டேன்னு சொல்றாருல, அந்த செயல் திட்டத்தை சொல்ல வேண்டியதானே. அடுத்த 100 நாட்களில் நான் இப்போ நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், நான் ஆட்சி பொறுப்பேற்றால் முதலில் இந்த 5 உத்தரவில் கையெழுத்து போடுவேன்னு சொன்னார். அது மாதிரி நீங்கள் சொல்லுங்க. அப்போ நீங்கள் செயல் திட்டத்தை மக்கள் மத்தியில் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன முடிவு செய்திருக்கீங்கிறதையும் சொல்ல மாட்டீங்க. ஆனால் மக்கள் உங்களுக்கு ஒரு பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு உங்களை பிரதமர் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அப்படி நடக்கும். அதனால தான் இன்னைக்கு ராகுல் காந்தி கான்ஃபிடன்ஸோட இருக்கார். இல்ல, அந்த கான்ஃபிடன்ஸே அவங்க எப்படி களத்துல மாத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். மகாராஷ்டிரால தங்க பிஸ்கெட் கொடுக்குறாங்க வாக்காளர்களுக்கு. அதை நம்ம பார்க்கிற பொழுது, அப்போ அவ்வளவு டெஸ்பரேட்டா பாஜக இறங்கி களமாடுகிற பொழுது அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல, அதாவது நீங்க மக்கள் முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், மக்கள் முடிவெடுத்து ஆகாய விமானங்களை கைகளிலே பிடித்து உழைப்பார்கள். சேக்குவாரா சொன்னார்,
குண்டறிய வருகின்ற ஆகாய விமானங்களை மக்கள் முடிவெடுத்து எழுந்து விட்டால் அந்த ஆகாய விமானங்களை கைகளிலே பிடித்து வளைப்பார்கள். அது மாதிரி மக்கள் முடிவெடுத்துட்டான்னு வச்சுங்க, இந்த கோல்டன் பிஸ்கட் போறது எத்தனை பேருக்கு மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தும். இன்னைக்கு ஒரு தங்க பிஸ்கட் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு தங்க பிஸ்கட் கொடுத்தாங்கன்னா அந்த கட்சியிலே அது எந்த விதமான எதிர்பார்ப்புகளை உண்டாக்கும், எதிர்வினைகளை உண்டாக்கும். அப்ப எவ்வளவு பணம் தான் இவங்கள்ட்ட இருக்குது, இந்த பணங்களை இவங்களுக்கு கொடுத்தது யார்? இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். நான் வந்து எலெக்ஷன்ல நான் ஒரு குறைந்தது ஒரு 20 எலெக்ஷனை பார்த்துருப்பேன். 20க்கு மேலே தான் பார்த்துருப்பேன் எலெக்ஷனை. இந்த 20க்கு மேலே எலெக்ஷன்ல நாங்க கடைசியில வாக்குச்சாவடிக்கு உள்ள போற ஏஜென்ட் இருக்கார்ல, அவருக்கு முன்னால நான் ஆரம்பிச்ச முதல் வருஷத்துல, ஏன்னா முதல் தேர்தலில் நிற்கும் போது அவங்களுக்கு 100 ரூபா கொடுப்போம், 100 ருபீஸ் கொடுப்பாங்க அவங்க சாப்பாட்டுக்கு, அவங்களுடைய இதுக்கு. அதே கடைசியில் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் கொடுப்பாங்க. இப்போ இன்னைக்கு பாஜக இன்னைக்கு அதை ஒவ்வொரு வாக்குச்சாவடி ஏஜென்ட்டுக்கும் தங்க பிஸ்கட்டா மாற்றிருக்குன்னா, அப்போ இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது? அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் இந்த அரசாங்கத்தை கபலீகரம் செய்ய காத்திருக்கிறார்கள். ஏதாவது முதலீடு தானே இதெல்லாம். இன்னைக்கு தங்க பிஸ்கட்டை கொண்டு வைக்கிறவங்க அதை தேர்தல் செலவுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது பெரும் முதலாளிகள் செய்கிற முதலீடு இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை அப்படியே கைப்பற்றுவதற்கு. முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முதலாளிக்கு தேவை ஒரு எம்பி வச்சுருப்பாங்க, ஒரு மந்திரியை வச்சுருக்கிறாங்க. ஆனால் மோடியுடைய ஆட்சியில் அவங்க அரசாங்கத்தை அவங்க கையில் வைத்திருக்கிறாங்க. இப்போ அம்பானி அத்தானியினுடைய அசைவு இல்லாமல் அரசாங்கத்தினுடைய எந்த ஃபைலும் நகலாது. அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் சட்டம் பொருந்தாது, அவங்களுக்கு கம்பெனி லா பொருந்தாது, அவங்களுக்கு செபி சட்டம் பொருந்தாது, அந்நிய செலவாணி சட்டம் பொருந்தாது. அவங்க இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்களோ மறுநாள் அந்த நினைப்பு அப்படியே அரசாணையாக வெளியே வரும். அந்த அதானி அம்பானி ராகுலுக்கு பணம் அனுப்புறாங்க டெம்போலன்னு சொல்றாங்க. அது அதான் சொல்றேன், அவர் நிலை பிறழ்ந்து விட்டார். அவருக்கு என்ன பேசன்னே தெரியல. அவருக்கு எதை பேசினா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க எதை தின்னால் பித்தம் தெளியும்னு அலைறாங்க அம்மாங்க சில பேரை பார்த்தா. ஒருவேளை ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அதாவது நம்ம வங்கி கணக்கு முடக்கிட்டோம், ஆனால் எப்படி காங்கிரஸ் கட்சி இவ்வளவு தீவிரம் பிரச்சாரம் பண்றாங்க, அங்க எங்கிருந்து காசு வருதுன்ற சந்தேகம் அவர் வந்துருச்சு. தடவை பாருங்க, நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு பணமே கொடுக்காமல் காங்கிரஸ் தேர்தல் நடந்தது இந்த வேலைக்கு தான். எனக்கு தெரிய இந்த தடவை யாரும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த 9 வேட்பாளருக்கு காங்கிரஸ் கட்சி பணம் கொடுத்ததா தெரியல. அவங்களே நீங்கள் எப்படியோ ஏற்பாடு பண்ணிக்கிடுங்கன்னு சொன்னாங்களே ஒழிய அவங்க செஞ்சதாக தெரியலை. ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு அங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைச் செயலகத்தில் பார்த்தீங்கன்னா டே டு டே எக்ஸ்பெண்டிச்சருக்கே பணம் கிடையாது. ஆகவே அதெல்லாம் மீறி அதான் நான் சொல்கிறேன், மக்கள் உற்சாகம் விட்டால் அவர்களுக்கு ஒரு தெளிவு போர்க்குணம் போராட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த போராட்டத்தை வாக்குச்சாவடி மூலம் அந்த புரட்சியை நிறைவேற்றுவதுன்னு முடிவெடுத்து விட்டால் இவன் தங்க பிஸ்கட் இல்லை வைர பிஸ்கட் கொடுத்தா நடக்காது. இல்லை, இது ஒரு பக்கம் மோடி தான் ஹைலைட் பண்ணப்படுறாரு எதிர்த்தரப்புல இருந்து. இந்த பக்கம் இந்தியா அலையன்ஸ்ல ராகுல் காந்தி மட்டுமே களமாடுறது இல்லை, இன்னும் கூட சேர்ந்து பிரியங்கா காந்தி இருக்காங்க, தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், இப்போ கெஜ்ரிவால் இணைந்துட்டாரு. இப்படியான நபர்களை சேர்ந்து ஒற்றையால எதிர்க்க வேண்டிய நிலைமை இருக்கா? இல்லை இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்திக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு, தேஜஸ்வி யாதவ் பீகார்ல மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இவர்கள் இளைஞர்கள் தலைவர்களாக தான் பார்க்கப்படுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல? இது இந்த எலெக்ஷன் நிச்சயமா ஒரு பெரிய ஒரு சமூக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். நிறைய இளைஞர்கள் புதிய தலைவர்களாக வர வந்திருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகம் அடுத்த தலைமுறைக்கு மாற்றப்படுவதை சாட்சியாக பார்க்கிற தேர்தல் தான் இந்த தேர்தல். நீங்க தேஜஸ்வி யாதவ் நீங்க பார்த்தீங்கன்னா பீகார்ல ஒரு தனி மனிதனாக நின்று இன்றைக்கு பெரும் மக்கள் சக்தியை திரட்டி இவர் மோடி, அமித்ஷா, அது பிறகு நிதிஷ்குமார் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து நிற்கிற அந்த கூட்டணியை கதிகலங்க வைக்கிறார் என்று அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் இந்த தேர்தலில் புது வடிவம் எடுத்திருக்கிறார். அவங்களுடைய தேர்தல் ஃபார்முலாவே மாற்றிருக்கிறாங்க. அவர் இந்த தடவை யாதவர்களுக்கே 4 பேருக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காரு. வருஷா வருஷம் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது யாதவர்களுடைய கட்சி, அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள கட்சி, இவங்க 2 பேருக்கு தானே கட்சின்னு சொல்லி மற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை அவர்களிடமிருந்து பிரித்தார்கள்.
இந்த இடம் வந்து அதை வந்து அகிலேஷ் யாதவ் ரொம்ப தெளிவாக அதை பற்றி சிந்தித்து 4 யாதவர்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுத்துருக்கிறாரு, 4 இஸ்லாமியர்களுக்கு தான் இடம் கொடுத்துருக்கிறார். மற்ற இடங்கள்ல வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கிற பல்வேறு தரப்பு மக்களுக்கு அந்த இடங்கள் வந்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ராகுல் காந்திக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் போன எலெக்ஷன்ல இவ்வளவு போன்ஹமி கிடையாது, இவ்வளவு இணக்கம் கிடையாது. பிரியங்கா காந்தி வந்து பிளேட் எ மேஜர் ரோல் உத்தரப்பிரதேசத்தில் இருந்த அலையன்ஸ் உருவாகிறதுக்கு. அதனால நீங்க வந்து இப்போ நல்ல தலைவர்கள் இந்த மோடி மோடி மோடின்னு சொல்லி இவங்க 130 கோடி மக்களுடைய அத்தனை பேருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு தனிநபர் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்ன அந்த பாஜகவினுடைய அந்த மித்து வந்து உடைஞ்சு போய் இன்னைக்கு பல்வேறு தலைவர்கள் இந்தியாவை தூக்கி சுமக்க தயாராக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் என்கிற செய்தி வந்து இந்த தேர்தல் நமக்கு எடுத்திருக்கிற பெரிய செய்தி. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த இளைஞர்கள் வந்து இன்னும் வந்து வளர்ச்சி வரக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப இன்னும் புதிய வரவுகள் நிறைய வரும். அப்படிப்பட்ட இந்தியா வர வேண்டும் என்று தான் நாமெல்லாம் எதிர்பார்க்கிறோம். இந்த 4ஆம் கட்ட தேர்தல் 10 மாநிலங்கள்ல 96 தொகுதிகளா நடக்கிருக்கு. இந்த 4ஆம் கட்ட தேர்தல் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதுவும் இந்தியா கூட்டணி தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்ட தேர்தலும் பின்னடைவு சந்திச்சிட்டே இருக்கு பிஜேபின்னு சொல்றீங்க. ஆனால் காங்கிரஸ் வலுப்பெற்று இருக்கா அப்படின்னு நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல நிச்சயமா. அதாவது நீங்க ஒவ்வொரு பேக்கேஜ்லையும் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் வர்றதை தடுக்க முடியாது. அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் இப்போ நீங்கள் அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு நினைக்க மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அங்கெல்லாம் கூட வந்து பெரிய வந்து பிஜேபிக்கு வந்து பெரிய செட்பேக் வரும்னு சொல்கிறாங்க. ராஜஸ்தான்லாம் காங்கிரஸ் கணிசமான அளவில் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸினுடைய எழுச்சி என்பது ஒரு கேள்விக்குள்ளாக்கப்பட்ட ஒரு செய்தினா கூட மத்திய பிரதேசத்தினுடைய பாஜகவுக்கு இருக்கிற உள்ளடி குழப்பங்கள் பெரும் குழப்பங்கள்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே மாநிலங்களில் செல்வாக்கோடு இருந்த பல தலைவர்கள் வந்து மோடியால் புறக்கணிக்கப்பட்டு பின்தங்கி வைக்கப்பட்டதால், இப்போ சௌஹான் எடுத்துங்க, அவர் வந்து இவருக்கு முன்னாலே முதலமைச்சராக இருந்தவர். யாருக்கு? மோடி அவர்களுக்கு முன்னாலே முதலமைச்சராக இருந்தவர். அந்த காலத்தில் வந்து அவர் பல மாநிலங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் அழைக்கப்பட்டவர். அவரை வந்து முதலமைச்சராக கூட ஆக்காம நீங்கள் அவர் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி பெற்ற பிறகும் கூட அதே மாதிரி வந்து அம்மா வந்து ராஜஸ்தானில் அவங்க சிந்தியா, அந்த அம்மாவையும் வந்து அவங்க வந்து சைட்லைன் பண்ணி அந்த அம்மா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே வந்து தேர்தலில் ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் பண்ணலை. இந்த சூழ்நிலையில் வந்து பாஜகவுக்கு ஏற்கனவே நிறைய இடங்கள் வரும் என்ற இடங்களிலே வரல, பல இடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய எதிர்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அவங்க நினைத்ததை போல ஒரு ஜாதிகளை ஒன்று சேர்க்க முடியல. சில ஜாதிகளை ஒன்று சேர்த்து அதன் மூலமாக சில வந்து ஒவ்வொருத்தரையும் அப்படி தான் பண்ணுவாங்க. அதாவது யாதவர்களுக்கு எதிர்த்தாற் போல நான் யாதவ் பூரா, ஷெட்யூல் காஸ்ட்டில் ஜாதவ்னு ஒரு கம்யூனிட்டி, அவங்களுக்கு எதிர்த்தாப்புல நான் ஜாதவ். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் அமித்ஷா வந்து பிளான் பண்ணி ஒரு கம்யூனிட்டியை வந்து கட்டமைச்சு, எப்படி இஸ்லாமியர்களை வந்து எதிரிகளாக கட்டமைக்கிறார்களோ அதை போல் அந்த மாநிலத்தில் ஒரு சமூகத்தை எதிரிகளாக கட்டமைச்சிருவாங்க, யாதவர்களை வந்து எதிரியாக கட்டமைச்சிருவாங்க, அந்த ஜாதவ்களை வந்து ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு எதிரிகளாக கட்டமைச்சிருவாங்க, மற்ற ஹரிஜன மக்கள் மற்ற ஷெட்யூல் காஸ்ட் மக்களை பூரா ஒன்று சேர்த்துக்குவாங்க. இதெல்லாம் இந்த இடம் நடக்கலை, நடக்கிறதுக்கு யாரும் விடலை. ஆகவே இந்த தடவை அவங்க பாஜக கட்டிய கோட்டை கனவு தகர்ந்து போச்சு. இந்த ஜி நியூஸ் நிறுவனம் வந்து மோடியை அமித்ஷாவை காட்ட மாட்டோம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஹரியானால 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் பக்கம் வராங்க, பிஜேபி ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பிஎஸ்பி கட்சியிலிருந்து உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சியில் இணைகிறத பார்க்க முடியுது. அப்போ இது எல்லாமே ஒரு இண்டிகேஷனா எடுத்துக்கணுமா? கெஜ்ரிவாலுடைய விடுதலை உட்பட இதெல்லாமே ஒரு கிளியர் இண்டிகேஷனா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. அதாவது இப்போ ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இன்னைக்கு வெளியே வந்ததுங்கிறது அது வந்து ஒரு பாட்டு. அவர் வந்து தேவிலாலுடைய பேரங்கட்சி ஓம்பிராஜ் சௌதாலாவா, அவருடைய கட்சியில் இருக்கு நாங்கள் காங்கிரஸ் ஆதரிக்க தயாராக இருக்கிறோம்னு சொல்றதே வந்து அது வந்து எவ்வளோ பெரிய மாற்றமாங்க. அவங்களாம் ஆன்டி காங்கிரஸுங்கிற மூட்லேயே பிறந்து வளர்ந்தவங்க. அவங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சாலும் பரவாயில்ல, இந்த பாவிகள் வேண்டாங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ. ஏன்னா இந்த கட்சி வந்து பாஜக வந்து எல்லா கட்சிகளையும் அழிக்க நினைக்கிறது. இப்போ நம்ம ஊரில் ஏடிஎம்கேக்கு எப்படி ரொம்ப காலம் தாழ்த்தி ஒரு ஞானோதயம் வந்ததோ, அது மாதிரி அவங்கள்ட்ட யார மாதிரி ஆட்களாக இருக்கலாம்னா பன்னீர்செல்வம் மாதிரி ஆட்கள் தான் அங்கே இருக்க முடியும். அவங்க தனி கட்சி வேணும், ஒரு பெரிய பறந்துபட்ட தொண்டர்கள் வேணும், ஓட் பேங்க் வேணும்,
செல்வாக்கான அரசியல் கட்சி வேணும்னு நினைக்கிறவங்க பாஜக கூட போய் சேர்ந்தால் தங்கள் கட்சிகளை, நீங்கள் தமிழ்நாட்டிலே பாருங்களேன், அவர் கூட இருக்கிற எல்லாருமே தனிநபர் கட்சிகள் தானே, சிங்கிள் மேன் பார்ட்டி தானே. அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையா நீங்கள் பாருங்க, நான் பேரை சொல்ல விரும்பலை, எல்லாருமே ஒற்றை ஆட்கள் தான். ஆகவே அப்படிப்பட்ட அரசியலைத்தான் பாஜக விரும்பும், அப்படிப்பட்ட கட்சிகளைத்தான் அது வைத்துக்கொள்ளும். செல்வாக்குள்ள கட்சிகளையோ செல்வாக்குள்ள தலைவர்களையோ வளர விடாது. அதுக்கு இந்த தேர்தல் முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.